ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா சேனல். இன்றைக்கி சண்டே vlog தான். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கோம். பெங்களூரில் இருக்க பெரிய நர்சரி லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். அங்கேயே வந்து உள்ள ஒரு பெரிய நர்சரியும் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் செடி எல்லாமே ஊருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி லால்பாக் நர்சரிக்கு வந்து போயிட்டுருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஆல்ரெடி நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து அந்த கிளாஸ் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளே போகல, லால்பாகோட நர்சரிக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருந்தது. பெரிய இஸ்கான் டெம்பிள் வந்து மல்லேஸ்வரம் அங்கே வந்து ஒன்று இருக்குது. இது வந்து குட்டியாக ஒரு இஸ்கான் டெம்பிள் இருந்தது. போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நர்சரி வந்து நிறையா இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் டாய்ஸும் வந்து நிறையா இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து உல்சூர் லேக். உள்ளே வந்து போட்டிங்கும் போகலாம். அல்சூர் லேக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டெக்கார்ஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த லேக்கோட பேக் சைடு இருக்கிற இடம் பாத்வேல இருக்குது. பெரிய பெரிய ஃப்ளார் வேஸு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது செராமிக் மாதிரி இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோட்டில் போகிறவங்க இதை பார்த்துட்டு நின்று பார்க்காம கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி போக முடியாது. அவ்வளோ அட்ராக்டிவாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் அது கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் கிட்டேயே வந்து வந்தாச்சு. இந்த கார்டனுக்கு வந்து 2 என்ட்ரி இருக்குது. இந்த ரவுண்டானாலேருந்து ஒரு என்ட்ரி வரும். ரவுண்டானாலேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தபோது இந்த என்ட்ரி வழியாக தான் போயிருந்தோம். இங்கே தான் வந்து நர்சரி கார்டனுமே இருக்குது. அதனால் நாங்கள் இந்த சைடும் வந்து இந்த கேட்லேயே தான் உள்ளே போகிறோம். தமிழ்நாடுலேருந்து வர பஸ்ஸஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாக தான் போகும். பொட்டானிக்கல் கார்டன் ஸ்டாப்பே வந்து இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து இறங்குவாங்க. நான் முன்னாடியே வந்து ஒரு vlogல காமிச்சிருந்துருப்பேன். வெண்பாக்குட்டியோட ஆனுவல் டேக்காக அத்தை அம்மாலாம் ஊர்லேருந்து வந்தப்போ இந்த ஸ்டாப்பில் தான் இதே இடத்துல தான் வந்து இறங்கியிருந்தாங்க. அந்த பொட்டானிக்கல் கார்டன் கேட் தான் இது. உள்ளே போகும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். பர் பர்சனுக்கு வந்து 30 rupees அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிக்கெட் வந்து நர்சரிக்கு போகிறதுக்கு இல்லை, நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா தான் அந்த டிக்கெட்டு. இருந்தாலுமே வந்து இவங்க கேட்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆனதுமே அந்த டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. பார்க்கிங்க்குமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நாங்கள் வந்து சண்டே போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா ரஷ்ஷாகவே இருந்தது. பார்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கேப் தேடி தான் வந்து பார்க் பண்ணிட்டு வந்திருந்தோம். இங்கே பார்க்கிங்க்கு வந்து நம்ம சார்ஜ் எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். செம அழகாக இருக்கும். நிறையா வந்து 1000 காலத்து மரங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் நர்சரிக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட் மாதிரி எடுத்துக்கணும். செடி வாங்கிட்டு இதில் தான் நம்ம பில் பண்ணி வெளியில் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். கார் வரைக்கும் அந்த பொட்டானிக்கல் கார்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து கார் நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் நம்ம அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய செடிகளுக்கு தேவையான பாட்டு, அதுக்கப்புறமா உரம், விதைகள் இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதை தாண்டி தான் உள்ளே இந்த செடியெலாம் பார்க்குறதுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் தான் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செக்ஷனாக வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் லில்லி. உள்ளே நிறைய இருந்தது பீஸ் லில்லி. இந்த நர்சரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே என்னெல்லாம் செடி இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே வந்து பாருங்கள். இதெல்லாம் என்ன உங்கள் வீட்டில் கார்டன் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வெளியில் இருக்க சின்ன சின்ன நர்சரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் நல்லாவே சீப்பாக இருக்கும். மேபி வெளியில் அங்கங்கே இருக்க குட்டி நர்சரிஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடி பாருங்கள், செம்ம அழகாக இருந்தது. இது என்ன காய் அப்படின்னு தெரியல, ஈட்டபிளானும் தெரியல. ஆனால் ஒரு சின்ன தொட்டியில் சூப்பராக வளர்ந்து அதுலேருந்து காய் வந்திருந்தது. இதெல்லாம் வீட்டு முன்னாடி வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இன்டோர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் அந்த அழகுக்காக வைக்கிற செடி எல்லாத்தையுமே தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்து ஃபுல்லாகவே வந்து ரோஸ் தான். 100 rupees தான் இங்கே இருக்க ரோஸ் செடியோட மேக்ஸிமம் ப்ரைஸே. அதுக்கப்புறம் 50 rupeesலேயும் இருந்தது. எல்லாமே செம அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ரோஸ் வெரைட்டிஸ் இருந்தது, அவ்வளோ கலர்ஸ் இருந்தது.
நிறையா வந்து டபுள் கலர்ஸ் ரோசஸ் வந்து நிறையா இருந்தது. சிங்கிள் கலர் வந்து நான் ஜாஸ்தி பார்த்துருக்கேன், பட் டபுள் கலர்ஸில் வந்து ஜாஸ்தி வெரைட்டிஸ் வந்து பார்த்ததில்ல. இங்கே வந்து நிறைய டபுள் கலர்ஸுமே இருந்தது. சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தது. செடியுமே வந்து நல்லா ஹெல்த்தியான செடியாக தான் இருந்தது. இது வந்து டேலியா அப்படின்னு நினைக்கிறேன், இது கரெக்டாக எனக்கு நேம் தெரியல. அந்த செடியுமே இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிருந்த செடி. அது வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது வந்து மிளகா செடி. எப்பவுமே மிளகா வந்து கீழ் நோக்கி காய் காய்ச்சி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து மேலேருந்து மேலே பார்த்து காய்ச்சிருந்தது. அண்ட் ஒரு செடியிலே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. பர்பிள் கலரெல்லாம் மிளகா வந்து நான் இந்த நர்சரியில் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த மிளகா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். இது வந்து பாருங்கள், பர்பிள் கலரில் இருந்தது, ரெட் கலரில் இருந்தது, ஆரஞ்சு கலரில் இருந்தது, எல்லோவில் இருந்தது. இந்த ஒரு செடியிலே வந்து இவ்வளோ கலர்ஸில் மிளகா இருக்குது. இந்த மிளகா செடியோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் தான். பார்க்குறதுக்கே வந்து மிளகா செடி மாதிரியே இல்லை, ஏதோ அழகு செடி மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து கொடி வெரைட்டிஸ், கொஞ்சம் நிறையா கொடி வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வெரைட்டியாக செப்பரேட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம வாங்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இந்த நர்சரியில் கிடைக்காது அப்படின்னு ஒரு செடியே வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பூச்செடியில் ஆரம்பித்து குட்டி காய், பெரிய மரமாகிற செடி எல்லாமே இருந்தது. A to Z என்ன பிளான்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அங்கேயே வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த செடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே இருக்க சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எல்லா செடியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம பாட் ஹேங்கிங்ஸ் மாதிரி அதுலேயுமே வந்து செடி வளர்த்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பாட் வித்து செடியோடவே வந்து 100 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வெளியில் இருக்க நர்சரிஸில் வாங்கினோன்னா 250 300 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150. இது செடிக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ப்ரைஸே இந்த தொட்டி, ஹேங்கிங் தொட்டியில் இருக்க செடி எல்லாமே வந்து 150 200க்குள்ளே தான் இருந்தது. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 100 ருபீஸ், அதை விட நல்லா பெரிய பஞ்சியாக இருந்தது அப்படின்னா 150. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ப்ரைஸாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செடி வந்து வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதுதான் வந்து நான் பார்க்குற ஃபஸ்ட்டு பெரிய நர்சரி. எல்லாமே குட்டி செடியிலேருந்து பெரிய மரமாகிறது வரைக்கும் இருக்க நர்சரி வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். இங்கே வந்து நீங்கள் பாட் வாங்கினோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மி வெரைட்டிஸ் ஆஃப் பாட்டு தான் இருக்குது. மற்ற சின்ன நர்சரியை கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்த பூத்தொட்டியோட விலை எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. செடி மட்டும்தான் இங்கே வந்து சீப்பாக கிடைக்குது. எல்லா டைப் ஆஃப் செடியும் இருந்தது. ட்ராகன் ஃப்ரூட்லாம் கூட வச்சுருந்தாங்க. நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து என்னென்ன செடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் இந்த நர்சரி இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாது. நீங்கள் வந்து பெங்களூருக்கு வெளியில் இருந்தாலும் பெங்களூருக்கு உள்ளே இருந்தாலும் எப்போயாவது பொட்டானிக்கல் கார்டன் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டன் வந்துட்டு போங்க. வீட்டில் நிறைய செடி வளர்க்கணும், ஆனால் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. இது வரைக்கும் நான் நிறைய நர்சரியில் வாங்கியிருந்திருக்கேன். இங்கே இருக்கிற பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயுமே இருந்ததில்லை. இங்கே இருக்க எல்லா செடியோட நேமுமே எனக்கு தெரியாது, அதனால் நான் அப்படியே ஒரு வியூ மட்டும் காமிச்சிட்டே போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த செடி இங்கே கிடைக்கும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த vlog வந்து கண்டிப்பாக ஒரு லாங் vlog-ஆக தான் இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச மாதிரியான vlog-ஆக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போர் அடிக்காது. பூச்செடியிலேருந்து பெரிய ஃப்ரூட்ஸ் செடி வரைக்கும் இருந்தது அப்படின்னு வந்து முன்னாடியே சொன்னேன். ஃப்ரூட்ஸ் செடியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ மாங்காய் செடி எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 1-2 வெரைட்டிலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி கிட்ட இருந்துச்சு. நான் நிறைய கேள்விப்படாத நியூ வெரைட்டியை எல்லாமே வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சப்போட்டா, நெல்லிக்காய் எது எடுத்தாலுமே வந்து அதில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருந்தது. வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாலுமே அதோட மாங்காய் மரத்தோட ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. வெளியில் வந்து நான் 450 அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து 200 250 அண்டு கொஞ்சம் ஹை வெரைட்டியாக இருந்தது அப்படின்னா 300 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இருந்தது.
பார்க்குறவங்க எல்லாருக்குமே இங்கே என்னென்ன செடிலாம் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எதையுமே காட்டாமல் அங்கே இருக்க எல்லா வெரைட்டிஸையுமே வந்து பொறுமையாக உங்களுக்காக காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான செடிகளை வந்து அழகாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நர்சரி வைக்கிறோன்னு ஆசை இருக்கவங்க கூட இங்கே வந்து ஒன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு போகலாம். தமிழ்நாட்டில் நான் ஒரு 2-3 நர்சரியில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பெங்களூர்லேருந்து செடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது வந்து இங்கே இருந்துமா கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பெரிய நர்சரி இதை விட இருக்கலாம். பட் வந்து மோஸ்ட் ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரிஞ்ச நர்சரி வந்து இதுதான். ஒவ்வொரு பூலேயும் அவ்வளோ வெரைட்டிஸ், ஒரு ஃப்ரூட்ஸ் செடியிலையும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இதை நான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எதையுமே எனக்கு எதுவுமே நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னாலும் கூட எனக்கு அதை பார்க்காம போகிறதுக்கு மனசே வரல. எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பாருங்கள், பாரிஜாதம் பூ. இதோட ப்ரைஸ் வந்து 100 தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆல்ரெடி வந்து 200, 250 அந்த ரேஞ்செலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இனியும் வந்து பேசிகிட்டே நான் உங்களை டைவர்ட் பண்ண விரும்பல. நீங்களும் பொறுமையாக இந்த வீடியோவோடு சேர்ந்து என்னென்ன செடிலாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சைடில் எழுதியிருக்கோம். ஆனால் வேண்டாமா வேண்டாம் கம்மியா
banana sapota. வச்சிருக்கோமா? எது 300 ராஸ்போரியம் அப்படின்னா நல்லா இருக்குமா? நீலம் நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. 550 ரூபா. வீட்ல இருக்கிறதுனால வாங்குறது இல்ல. ஆ செண்பகப்பூ செடி, செண்பகப்பூ. அந்த ரேட்டிங் கூட ஆமா, சரி அந்த சைடு தான் வரணும். டாடி, ஆனால் இதில் நேமே எழுதலை. எனக்கு செரியான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. இது பார்த்தா செரி மாதிரி தான் இருக்கு, ஆனால் நேமே எழுதலையே எதுலேயுமே. வேணாம் வேணாம், கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. வாங்கி எங்கே வந்துடுறேன் அங்கே வைக்கிறதான்னு தெரியல. எடுக்கலையா? சரி எடுக்கல டாடி. செங்கோப்பு வாங்கலாமா வேணாமா? பாரு மம்மி, உங்களை கை கழுவி விடு. எங்கே கழுவுறது? வாட்டர் பாட்டில் எடுத்து கழுவி விடு. சரி எடுக்கலையா? ஆஹா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வளர்க்கலாம். அது வேண்டாவா? சரி மட்டும் எடு, அந்த இடம் வாய்டாக தானே இருக்கு. வா, கை கழுவிடவா?
அது வாங்கலாமா? ஆ, அதை வாங்கி எங்கே வைக்கிறது? வீட்டு முன்னாடி தான் 4 பிளேசஸ் இருக்குல்ல. இது நல்லா தானே ஏண்டி நல்லா இருக்குடி. வாங்க, உனக்காக இத்தனை வாங்க சொல்லுவேன். எவ்வளோ அது? ওরা তো খালি মুরগি এটা আছে ওটা আছে কিন্তু একটা খাই না হয় সব খেয়ে বলছি না না বীজ নিয়ে যাবো সিট নিয়ে கண்டிப்பா நம்ம ஒரு செடி வாங்காம விட மாட்டோம். vlog எடுக்கறதா இனிமே தனியா கிளம்பிடுவோம். பிரச்சனை எனக்கு அட்வைஸ் பண்ணு. டாடி இங்க பாரு. வா பட்டு. அது இடம் இருக்கிற வரைக்கும் தான். இடம் இருந்தா தெரியாது. சரியா? இடம் இல்லாத இடம் இருந்தா அவ்வளோ எனக்கு அந்த ஒயிட் வேணும். அந்த கடைசியில் இருக்குது. அது அவுட்டோர் பிளான்டா இண்டோர் பிளான்டா? இண்டோர். பரவாயில்ல, இண்டோராக இருந்தால் என்ன ஒரு கார்னரில் வைக்கலாம். எது அந்த கடைசியில் இருக்குது ஒயிட் பீஸ் லில்லி. இங்க இருக்கு பாரு. வாங்குற ஐடியாவே போயிட்டு. இங்க பாரு. சரி வேண்டாம் போ. ஏய் சரி, அதை அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இது ரெண்டும் வாங்கலாம். நம்ம வீட்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இது ரெண்டும் வாங்கலாம். 2000 ரெண்டு வாங்கி வேண்டாம். படியில் 2 டைமே சூப்பர்.
சரி வா அப்போ கடையை நல்லா இருக்கு எடுத்துக்கோ 2 இது எல்லாம் மம்மி வா போலாம் யா வரேன் வரேன். அந்த யானைக்குட்டி இருக்கும்போது வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். யானைக்குட்டி எவ்வளோ செடி எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்ததுன்னு நீங்களே இது வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு இதை விட்டு வெளியில் வர மனசே இல்லை. அதுவும் அந்த ரோஸ் செடிலாம் இருக்கிற ஏரியாவை தாண்டி வரதுக்கு வந்து மனசே இல்லை. எதையுமே விட்டுட்டு போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா செடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொஞ்சம் சூஸ் பண்ணியாச்சு. நர்சரி ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சு ஒரு வண்டி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து செடியை ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரே ஒரு பெரிய மாங்காய் செடி மட்டும் எடுத்திருக்கோம். மற்றது எல்லாமே வந்து பூச்செடி தான். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வெளியில் அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க என்னென்ன செடிலாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸுன்ட்டு. அந்த பில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உள்ள அமௌண்ட் பே பண்ணிட்டு வரணும். கிரெடிட் கார்டு அண்டு டெபிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 300 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், பார்கெனே பண்ண முடியாது. நம்ம வந்து பார்கெனும் பண்ண தேவையில்லை. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். நர்சரிக்குள்ளே என்ட்ராகும் போதே இருக்க பூச்செடிக்கு தேவையான தொட்டிகள் இருக்க கடை வந்து இதுதான். தொட்டி மட்டும் இல்லை, பூச்செடி வளர்க்குறதுலேருந்து அதுக்கு தேவையான சத்துக்கள், பூச்சி மருந்து, இது எல்லாமே A to Z செடிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும்.
எங்களோட பர்ச்சேஸும் வந்து முடிச்சாச்சு. செடி எல்லாத்தையுமே எடுத்து கார்லேயே வச்சாச்சு. அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து காரில் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக வீட்டுக்கு வந்து செடியை கொண்டு போய் சேர்த்தாச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அடுத்த விலாகில் என்னென்ன செடியெலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.